ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா NPTEL எக்ஸாம் ஸ்வயம்ல இருந்து NPTEL எக்ஸாம் வந்து எப்படி வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். NPTEL கோர்ஸை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஸோ NPTEL கோர்ஸ் வந்து படிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் எலக்டிவை வந்து நம்ம வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் வந்து பற்றி நல்லா நாலேஜ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசியிருந்தோம். ஸோ இப்போது அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் ₹1000 பே பண்ணி எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த எக்ஸாமில் நம்ம வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து 40 மார்க்ஸ் வந்து வாங்கணும். அசைன்மெண்ட்டு ப்ளஸ் எக்ஸ்டர்னல் எக்ஸாம் இந்த ரெண்டும் சேர்த்து 40 மார்க் வந்து வாங்கணும். இதில் வந்து அசைன்மெண்ட்டில் மினிமம் 10 மார்க்காவது வாங்கியிருக்கணும். எக்ஸ்டர்னலில் வந்து 75க்கு மினிமம் வந்து 30 மார்க் வாங்கியிருக்கணும். டோட்டல் 40 மார்க் வாங்கினா எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே நம்ம எப்படி வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுறது, நம்ம அந்த வீடியோஸ்லாம் நிறையா பார்த்து அந்த லெக்சர் வீடியோஸ்லாம் 1 hour இருக்கும், 2 hours இருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்து நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா அந்த நெசசிட்டி வந்து கிடையாது. பட் அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து டெவலப் ஆகும். ஸோ அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் என்னன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் இல்லை, நான் வந்து எப்படியாவது பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பதிவு. பட் வந்து அந்த மாதிரி NPTEL எக்ஸாம் பண்ணுறதுனால எந்த பெரிய பிரயோஜனமும் இல்லை. இருந்தாலும் வந்து நான் சர்டிஃபிகேஷனுக்காக நான் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்கிற டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் வந்து என்னென்னா நீங்கள் வந்து நல்லா படித்து அதில் இருக்க நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறதா வந்து ப்ரிஃபரபிள். ஸோ அதை வந்து அதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஒன்று. பட் வந்து இருந்தாலும் நான் என்னால் டைம் இல்லை, நான் வந்து எப்படியாவது வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அசைன்மெண்ட்லேருந்து தான் வரும். எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் 50% ஆஃப் கொஸ்டின் வந்து அசைன்மெண்ட்டில் தான் வரும். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஈஸியாக தெரியும், எழுத போகிறவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக வந்து உபயோகமாக இருக்கும். நானும் வந்து பர்சனலாகவே எழுதியிருக்கேன். ஸோ NPTEL எக்ஸாம் எழுதியிருக்கேன். அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயினாக அந்த அசைன்மெண்ட்லேருந்து வர்றதா 50% ஆஃப் கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அசைன்மெண்ட்டை தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம எலைட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம், ஒரு சப்ஜெக்டை ஒமிட் பண்ணுறோம். ரெண்டு NPTEL கோர்ஸுக்கு ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் எலக்டிவ் வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ எனக்கு வந்து கிரேடும் வந்து அதிகமாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எலைட் கேட்டகரி, அதாவது 60 above வந்து வாங்கணும். ஸோ அப்போ 60 above வாங்கினீங்கன்னா தான் எலைட் கேட்டகரி இருக்கும். நம்ம வந்து ஒரு 70 மார்க்காக வாங்கினீங்க அப்படின்னா தான் இங்கே வந்து கிரெடிட் வர்றப்போ நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம CGPA டெவலப் ஆகிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம வந்து எப்படி வந்து அந்த எலைட் வாங்குறது அப்படின்னா, நீங்கள் வந்து அதில் இருக்கிற நோட்ஸை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். எல்லா NPTEL கோர்ஸ்லேயுமே வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போது அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸில் எந்தெந்த பார்ட்டெலாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து அதை நோட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து ஸ்லைடு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்லைடில் இல்லை PDF-ஆக வந்து கொடுத்துருவாங்க. அந்த PDF-ல் எந்தெந்த அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து அதை வந்து படிங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன். அசைன்மெண்ட்லேருந்தே வந்து நமக்கு 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் A, பார்ட் B, பார்ட் Cன்னு இருக்குது. அப்போ பார்ட் A வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்ட் B ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும், பார்ட் C தான் வந்து டஃப்பாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற 25 பார்ட் Aல வந்து 10 கொஸ்டின், பார்ட் Bல வந்து 15 கொஸ்டின். இந்த 25 கொஸ்டினை நீங்கள் கண்டிப்பாக வந்து கரெக்டாக எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ்லேருந்து தான் வரும். அடுத்து இருக்கிற 25 கொஸ்டின்ஸ் தான் வந்து கொஞ்சம் வந்து மாடரேட் டஃப்பில் இருக்கும். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதிட்டிங்கனாவே வந்து நீங்கள் மோர் தென் 70 வந்து வாங்கிடலாம். அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொன்று அந்த ஒரு 8 வீக் கோர்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை வந்து கொஞ்சம் அதிகமாக படிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு 3 வீக்ஸில் இருக்கிறது தான் வந்து ரொம்ப பேசிக். ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து வரும். அப்போது அந்த ஃபஸ்ட்டு 3 வாரம் 8 வாரத்தில் ஃபஸ்ட்டு இருக்க 3 வாரம் இல்லை 4 வாரம் தெளிவாக வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எபோவ் 70 வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிட முடியும். ஸோ எபோவ் 80க்கு மேலே 90 வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு வந்து வரும், எலைட் ப்ளஸ் கோல்டு வரும். இதே வந்து ஃபஸ்ட்டு 1%க்குள்ளே இப்போ ஒரு 1000 பேர் எழுதுறாங்க அப்படின்னா 1% 10 பேர், அந்த 10 பேர்த்துல உள்ள நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டாப்பர்ஸோட சர்டிஃபிகேட்டும் வரும். ஸோ டாப்பர்னு மென்ஷன் ஆகியும் வந்து வரும். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்யூமில் பில்டு பண்ணுறதுக்கு ரொம்ப
யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை தெளிவாக பண்ணிக்கிங்க. ரெண்டாவது வந்து இப்போது அந்த ஃபஸ்ட்டு 3 யூனிட் வந்து நம்ம தெளிவாக படிச்சிடுறோம். அதுக்கப்புறம் எது இம்பார்ட்டண்ட்டான யூனிட் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த 8 வாரத்தில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க, அந்த அந்த இம்பார்ட்டன்ஸான மற்ற 2 யூனிட் படிச்சிங்க அப்படின்னா மொத்தம் 5 யூனிட். ஓகேங்களா? ஸோ அதாவது 5 வாரத்துக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னாவே நம்ம கண்டிப்பாக 70 அண்ட் 80 வந்து வாங்கிட முடியும். ஸோ NPTEL எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதையும் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.